அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டாகவும் ரொம்ப மெய் சிலுக்குது இந்த சிவன் பார்க்குறதுக்கு. ஏன்னா சிவனை பார்த்தோன்னே அப்படியே மெய் சிலுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் அங்கே. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சுற்றி வர இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அப்புறமா அது அப்படியே சுற்றிட்டு வர இடத்துல லாஸ்ட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு மாற்றி வந்துவிட்டோம். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் தான் லாஸ்ட்டாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பார்த்து ஆஞ்சநேயர் பார்க்கணுன்னுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி வரும்போது அங்கே ஒரு அரச மரமும் வேம்பும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அந்த இடத்துல விளக்கேற்றுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றக்கூடாது இல்லையா, அதனால் அந்த இடத்துல. அப்புறமா இங்கே நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் விநாயகர் இருக்கார். இங்கே வராகி அம்மன் ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. இங்கே வில்வ மரம் இருக்குது. இந்த வில்வ மரமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வர இடத்துல ஐயப்பருக்கு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. இந்த கோயிலில் அப்புறம் நவகிரகம் இருக்குது. அதுக்கப்புறமா காலபைரவர் வச்சுருக்காங்க. காலபைரவரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். முருகர் எல்லா சன்னதியுமே இருக்குது. இந்த கோயிலில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடச்சிது. அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தியானம் பண்ணலை, பட் உட்காந்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா பாசிட்டிவான எனர்ஜி இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி இருந்தது. ஆனால் இருட்டாக இருந்ததுனால கரெக்டாக தெரியல. ஓகே, பாய்.